இப்போ புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து இந்த உலகம் தோன்றி 6024 ஆண்டுகள் என்று வரலாறுகள் ஆராய்ச்சிகள் கூறுகிறது. ஏற்கனவே நான் சொன்ன பழைய ஏற்பாட்டில் நோவாவினுடைய ஜல பிரளயம் வரைக்கும் 2000 ஆண்டுகள். அப்புறம் ஜல பிரளயத்துக்கு அடுத்து மீகா தீர்க்க தரிசன புத்தகம் எழுதும் காலம் வரைக்கும் 2000 ஆண்டுகள். 4000 முடிஞ்ச பிறகு இயேசு கிறிஸ்து இந்த வேதத்தில் எழுதியிருக்கிறபடியே நம்முடைய தேவன் அவர் மனிதனாக இந்த பூலோகத்தில் தோன்றி இன்றைக்கு 2024 ஆண்டுகள் ஆகிறது. அப்போது ஆண்டவர் இந்த வேத புத்தகத்தில் நாம் கை கொண்டு நடக்கும்படியாக நிறைய காரியங்கள் இருந்தாலும் அது ஒரே டோட்டலாக இந்த ஃபார்மாலிட்டியில் பாருங்கள். நீங்கள் படிக்கிற புத்தகங்கள் பாருங்கள், நிறைய இருக்குது. எத்தனையோ புத்தகங்கள்லாம் படிக்கலாம். ஆனால் சப்ஜெக்ட்டுன்னு ஒரு 6 சப்ஜெக்ட் இல்லை ஒரு 7 சப்ஜெக்ட் வச்சுருப்பாங்க பாருங்கள். அதற்கு மார்க்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். அதை மட்டும் நீங்கள் கடைபிடிச்சா போதும் அப்படின்ற ஒரு நிபந்தனை, அதை மட்டும் நீங்கள் எழுதினா போதும் அப்படின்னு தான் அந்த சப்ஜெக்ட்லாம் இருக்குது. அதே போல் வேதம் 66 புத்தகங்கள், 31,102 வசனங்கள், பாருங்கள் 40 தேவ மனிதர்கள், 1600 ஆண்டு கால அளவில் இது எழுதப்பட்டு தேவனுடைய இருதயத்தில் இருக்க எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தம்முடைய மக்களை இது எழுதணுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய படிப்பறிவு யூனிவர்சிட்டிலாம் போய் படித்தவங்க கிடையாது. சாதாரண எளிய விசுவாசம் உள்ள எளிய மக்கள், படிப்பறிவு இல்லாத மக்கள் எழுதுனாங்கன்னா அப்போ அவங்க தான் இதை எழுதுனாங்கன்னு சொல்லவே முடியாது. படிப்பறிவு இல்லாதனால இதை எழுத முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்போ தேவனை அவங்கள கொண்டு தேவன் எழுதி கொடுத்துருக்கா. கைத்தட்ட மாட்டீங்களா? அவங்கள கொண்டு பாருங்கள். உங்களையும் என்னையும் இதை ஏன் தெரிந்து கொண்டார்னா, நீங்களும் நான் பெரிய ஞானிகள் அல்ல, பெரிய அறிவாளிலாம் கிடையாது, பெரிய சாமர்த்தியசாலிலாம் கிடையாது. அப்போ கல்விமானுக்கெல்லாம் இதை வெளிப்படுத்தாமல் பேதைகளாகி நமக்கு இந்த ரகசியங்கள்லாம் வெளிப்படுத்தி இதை இந்த உலகத்துக்கு சொல்ல வைக்கிறாருன்னா அதுதான் அவருடைய பவர், அவருடைய வல்லமை. அப்போ இதை படித்து இதை அறிந்து கொள்ளணும்னா ஒரு சாதாரண கலெக்டராலேயோ இல்லை மோடியாலேயோ பைபிள் படித்து பிடிக்கும். ஆனால் உனக்கும் எனக்கும் ஆவியானவர் இதை உணர்த்தி அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை தேவன் தருகிறார். தேவன் அதிலிருந்து நீ புரிந்து கொள்ளும்படியாக தேவ பிள்ளைகளுக்கு இந்த ரகசியங்களை எல்லாம் இதில் எழுதி வைத்திருக்கிறார். அவர் நம்ம எப்படி நடக்கணும், உனக்கு என்ன வழிகாட்டணும், எதில் உனக்கு ஜெயம் வரும், எப்படி நீ நடக்க வேண்டும், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்தி உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு என்ன பண்ணுவா ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆலோசனைக்காக நீங்கள் எந்த ஜோசியக்காரன், எந்த பாசி, எந்த பிஷப் எல்லாம் நீ முழங்கால் படிட்டு ஆண்டவரே எனக்கு ஆலோசனை வேண்டும், எனக்கு ஜெயம் வேண்டும், எனக்கு நீ வெற்றியை தர வேண்டும், நீங்கள் சொல்லியிருக்கிறபடி என்னை வழி நடத்தணும்னு சொன்னால் ஆண்டவர் நிச்சயமாக உங்களை வழி நடத்துவார். அதுக்கு தான் தேவன் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எடுத்து வாசியுங்கள். 50 ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் அடிக்கடி உங்களுக்கு நினைப்பூட்டுகிற வசனம். எப்பவும் நான் சொல்லுவேன், இளைப்படைந்தவனுக்கு பாருங்க, இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல நான், அதாவது ஒரு செப்பரேட், நீங்களும் நானும், நான் நீங்க ஒரு தனி மனிதனாக அறிந்து கொள்ள வேண்டிய அந்த அறிவை, அந்த ஞானத்தை, அந்த வழி நடத்துதலை ஒரு குரூப்பில் போனால் தான் எனக்கு ஆலோசனை கிடைங்க, எனக்கு அந்த கூட்டத்தில் போனால் தான் கிடைக்குங்க, அந்த சபையில் போனால் தாங்க எனக்கு வெளிப்படலாம் சொல்கிறான் பாருங்க. அது அனுபவசாலி கிடையாது. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இளைப்படைந்தவனுக்கு. இந்த உலகம் முழுவதும் நம்மை சுற்றி உள்ள மக்கள் இளைப்படைந்து கிடக்கு, ரொம்ப மன கவலையாக இருக்கிறாங்க, ரொம்ப பாரமாக இருக்கிறாங்க. நம்மை சுற்றி உள்ள மக்கள் பாருங்கள், இன்றைக்கி இந்தியாவில் இத்தனை கோடி மக்கள் வாழ்ந்தாலும் அதில் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் உண்மையாக வணங்குற பிள்ளைங்க தான் நிம்மதியாக இருக்கிறாங்க. கைத்தட்ட மாடுறீங்களா? அப்போ நீங்களாம் நிம்மதியாக இல்லை பொழுது நிம்மதியாக இருக்கீங்களா? நிம்மதினா என்னன்னு தெரியல. உங்கள் முகத்தை பார்த்தாவே தெரியுது நீங்கள் நிம்மதியாக இருக்கிறீங்களா இல்லையா. சார் இப்போது நீங்கள் 11 மணிக்கு விட்டிங்கன்னா எனக்கு இருக்கிற பிரச்சனையை சொல்லவே முடியாது சார். ஏங்க ஒரு சந்தோஷமாக இல்லைங்க, மொத்தம் ரொம்ப சீரியஸாக அப்படியே அது என்ன தான் நான் சொல்கிறதுனே தெரியல. ஒரு ஸ்மைலிங், ஒரு மன மகிழ்ச்சி, முகமலர்ச்சியை தருன்னு சொல்லி ஏசப்பா உள்ளத்தில் இருந்தால் உங்களுக்கு என்னையா எல்லாம் முடிச்சிட்டிங்க, எல்லாரையும் செட்டில் பண்ணி ஒருத்தர் மைண்ட் வாய்ஸ் கேட்குது இப்போ எனக்கு.
உனக்கு என்னப்பா சார், நீ எல்லாத்தையும் டோட்டலாக எல்லாம் முடிச்சிட்ட, இன்னும் இருக்குது எனக்கு, இன்னும் படிச்சிங்கன்னா இருக்குது, அதுக்கு கல்யாணம் பண்ணோமா, அது வயிற்றில் ஒரு புழுவை பார்த்துட்டு போனோமே, அது வயிற்றில் புழு இவங்க பார்க்க போகிறாங்க. ஏன்னா இவங்க வந்து இது என்னது, இது வயிற்றுக்கு ஒரு டாக்டர் இருக்கிறாரு, என்டாஸ்கோபி போட்டு பார்க்குறாருல, இவன் பேரன் இவன் பேத்திக்கு வயிற்றில் ஒரு பூச்சை பார்த்துட்டு தான் இவர் போவாராம், இல்லைன்னா இவர் போக மாட்டாராம். இவர் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், அவர் கொடுக்க போகிறாரு, அதை பார்த்துட்டு தான் போக போகிறேன்னு நீ எழுதிய வச்சுருக்குதுங்க. இப்படிலாம் யோசிக்கிறது, இப்படிலாம் சிந்தனை பண்ணுறது, தேவையில்லாத குப்பையெல்லாம் மண்டையில் போட்டு குழப்பி அது இது என்னென்ன ஒரு ஐயா சொல்கிறாருங்களா, அது ஃப்யூச்சர் எப்படி தான், அது எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்குமோனே தெரியலேங்க. என்ன அது எதிர்காலம்? படைச்சவருக்கு இன்னும் மரம் வச்சவனுக்கு தண்ணி ஊற்ற தெரியாதா? பழமொழிங்க. உன்னை ரட்சித்தார, உன்னை படைச்சார, அவருக்கு தெரியாத உன்னை எப்படி வழி நடத்தினான்னு. என்ன சித்திரம்மா எங்கே நேரம் நிமிந்து பாருங்க. உன்னை படைச்சார, ஓஹோ அவர் இருக்காரா மிஸ்டர் பெரியவரை, வெரி குட் வெரி குட். அவருக்கு தெரியாது உனக்கு என்ன எப்போ எது எப்படி செய்யணும்னு தெரியாதா? அந்த விசுவாசம் கூட இல்லாமல் எதுக்கு இந்த வாழ்க்கை? நாங்கள் அந்த நம்பிக்கை கூட இல்லாமல் எதுக்குங்க இந்த வாழ்க்கை? 16 வயசில் என்னை கையை கழுவி என்னை நோ, எங்கள் அம்மாவை பார்த்து வெக்கப்பட்டு கேட்டேன், அம்மா எனக்கு எதனா கல்யாணம் பண்ணி வைப்பியாம்மா அப்படின்னோன்னா, நானாப்பா உனக்காப்பா, ஏப்பா என் உடம்புல சத்து இருக்கிற வரைக்கும் பார்த்தா நீ தானே ஜபம் பண்ணி கிடக்குற, யாரும் ஒரு பொண்ணு பேரை சொல்லி அது யாருன்னே தெரியலையேன்னு என்ன கேட்குறாங்க. யாரோ ஒரு பொண்ணு பேர், அவளை பார்க்கலான்னு பார்க்குறேன், பேர் தான் சொல்ல வேண்டி இட்டாந்து காட்டம். நான் இதே வேலையை அவள் சுற்றுறேன், நானாக நினச்சி ஜபம் பண்ணுறேன். நிறைய பேருக்கு எனக்கு பாருங்கள் பைபிள் காலேஜில் சொல்லி கொடுத்தாங்க, அதை சொல்லி தான் ஆகணும். ஊழியக்காரன் இருக்காங்க இல்லையா, ஊழியக்காரன் அவனுக்கு வர பிரச்சனைங்களை பாருங்கள். அந்த ஊழியக்காரன் ஊழியம் செய்யும்போது 50 விசுவாசிகள் இருக்கிறாங்கன்னா அதில் 5 விசுவாச பெண்மணிகள் என்ன பண்ணுவாங்களாம், இது பாஸ் மாதிரி ஒரு மாப்பிள்ளை எனக்கு கிடச்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைப்பாளுங்களாம். எனக்கு பைபிள் காலேஜ் சொல்லி கொடுத்தது. அதனால தான் முடிச்சிட்ட பேர் கூட பாஸ் ஸ்டாண்டை போய் நின்று பேசின்னு இருக்குது. பைபிள் காலேஜில் எனக்கு சொல்லி கொடுத்தது சொல்லுங்க, 50 பேர் விசுவாசி இருந்தால்னா அதில் 5 பொம்பளையாவது பாஸ் மாதிரி புருஷன் எனக்கு கிடைக்க மாட்டானா, கிடைச்சானா, இப்படி இல்லையே அப்படின்லாம் யோசிக்கிற பொம்பளைங்க இருப்பாங்க 5 பேர். அதனால தான் ஊழியக்காரன் அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க எனக்கு. அதனால தான் சொல்ல வர, அவன் அதை புரிந்து நடக்க வேண்டும். அவனை மாதிரி இருக்க மாட்டானா, இவனுக்கு மாதிரி இருக்க மாட்டான் இல்லை, கிடைச்சதை சந்தோஷமாக தேவ திட்டம் தேவ சித்தம் என்று ஏற்றுக்கொண்டு நடப்பது தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். உனக்கு கிடைத்த வாழ்க்கை துணையோடு கூட வாழ்நாள் முழுதும் அன்பு செலுத்தி அவளுக்கு துரோகம் பண்ணாமல் அவனுக்கு துரோகம் பண்ணாமல் நீ வாழ்ந்தாதான் உன் வாழ்க்கை சந்தோஷமாக அந்த நிறைவடையும் பொழுது தேவ சமூகம் ஆண்டவர் தேவ தூதர்களை அனுப்பி உன்னுடைய ஜீவனை எடுக்கும் பொழுது முகம் மலர்ச்சியாக இருக்கும். என்னடா செத்த மாதிரியே தெரியலன்னுவாங்க நிறைய பேர். பிரபுதாஸ் வாசன் இருக்கார், எம்பிஏ ஸ்தாபகர். நான் அவர் டெத்துக்கு போயிருந்தேன் பாருங்க, அவருடைய முகம் அப்படியே பிரகாசமாக இருந்துங்க. ஒரு மரணத்தில் பார்த்துடலாம், அவனுடைய முகத்தை பார்த்தவே கண்டுபிடிச்சிடலாம் தேவ பிரசன்னத்தில் மரித்த தேவ தூதர்களால் அவன் எடுக்கப்பட்டான் என்பதை அறிந்து கொள்ளலாம். ஆகவே மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும். ஆகவே வாழ்க்கை துணைக்கு எந்த காலத்திலும் துரோகம் பண்ணுவது, இன்னொரு வாழ்க்கையில் போய் என்ட்ரிஃபர் ஆவது, தேவையில்லாத காரியங்களை செய்வதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய காரியங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், தேவன் இந்த 2024 ஆண்டுகள் முன்பாக அவர் வாழ்ந்த காலங்களில் நீங்களும் நானும் கடைபிடித்து நடக்க வேண்டிய கட்டளைகளை எழுதி கொடுத்திருக்கிறார். அதில் முக்கியமானது தான் உங்களுக்கு எடுத்து போதித்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் நிறைய கட்டளைகள்லாம் அறிந்திருக்கிறீர்கள். முதலாவது கட்டளையை பார்க்கும் பொழுது மனம் திரும்ப வேண்டும் என்ற ஒரு பெரிய கட்டளை கொடுத்துருக்கோம். அவர் இந்த உலகத்தில் வரும்பொழுது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் எப்படி இருக்க, ரொம்ப சமீபமாக இருக்கிற ஒரே காரியம் பரலோக ராஜ்யம். பரலோகம் வேற, பரலோக ராஜ்யம் வேற. நல்ல ஞாபகம் வச்சுங்க. பரலோகம் என்பது
நம்ம பார்க்கக்கூடாத, நம்மளால் இந்த மாம்ச கண்களால் வானாதி வானங்களுக்கு மேலாக வீற்றிருக்கிற தேவாதி தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இடம், அது பரலோகம். அங்கே பரமன் வாசம் பண்ணுகிற இடம்தான் பரலோகம். அவர் மட்டும்தான் அங்கே வாசம் பண்ண முடியும். நம்மளே அங்கே கொண்டு போகிறதுக்காக தான் அவருடைய ராஜ்யம். ஜெபிக்கும் பொழுது பாருங்கள், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பரமண்டல ஜபத்தில் உம்முடைய ராஜ்யம் வருவதாகனா எங்கே வருவதாக? என் உள்ளத்தில் அவருடைய ராஜ்யம் இருக்கணும். அவருடைய ஆளுகைக்குள்ளே நான் இருக்கணும் எப்போவுமே. அப்படி ஜெபிக்கணும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே தேவ தூதர்கள் அங்கே பரமண்டலத்தில் பார்த்தோன்னா அவருடைய விருப்பத்தை மட்டும்தான் செய்ய முடியும், செய்ய வேண்டும். அதே போல தேவனால் அழைக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த பூலோகத்திலே பரமண்டலத்தில் அவருடைய சித்தம் செய்கிறது போல இந்த பூமியில என்ன பண்ண வேண்டாம், செய்ய வேண்டும். இதற்கு உதாரணமாக அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, சபைகளை துன்பப்படுத்தி அநேகரை கொலை செய்வதற்கு அவர் பிரமாணங்கள்லாம் பெற்று எல்லா துன்மார்க்கனாக வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு முறை சபைகளை துன்பப்படுத்த போகும்பொழுது தேவன் பாருங்க அவனை சந்திக்கிறார். அவன் சவுலாக பெயர் பெற்றவனாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அப்போ திடீர்னு வானத்திலிருந்து ஒரு சத்தம், ஒரு ஒளி அவன் கண்களை குருடாக்கினது. குதிரையில் மிக வேகமாக பயணம் செய்யக்கூடிய அவன் மல்லாக்க விழுந்து அந்த வெளிச்சத்தினால் பாருங்கள், இந்த சூரியனை விட 7 மடங்கு பவர்ஃபுல்லவர் தான் நம்முடைய காட். இந்த சூரியனை விட 7 மடங்கு பவர், அவ்வளோ பவர்ஃபுல் காடு தான் நம்முடைய தேவன். அதனால தான் மோசே ரொம்ப ஆவலாக, ஆண்டவரே இந்த கரத்தினால் இந்த கோலினால் இவ்வளோ அற்புதங்கள் இவ்வளோ அதிசயங்கள்லாம் நிகழ்த்தி நீங்கள் சொல்கிற காதில் கேட்டு கேட்டு நான் இதெல்லாம் செய்து கொண்டே வந்தேன், ஆனால் என்னுடைய கண்களால் உங்களை நான் இது வரைக்கும் பார்க்கவே முடியவில்லை அப்படின்ட்டு ஒரு பெரிய ஏக்கத்தோடு ஆண்டவரை பார்த்து கேட்கும்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, மோசே மாம்ச கண்களால் பார்த்து ஒருவனும் உயிரோடு என்ன பண்ண முடியாது, என்னை பார்த்து உயிரோடு இருக்க முடியாது, அவ்வளோ பவர்ஃபுல் என்பதை ஆண்டவர் மறைச்சி சொல்கிறாரு. உம்முடைய மாம்ச கண்களால் என்னை ஒருவனும் பார்க்க முடியாது, ஆனால் நம்முடைய தேவன் இரக்கமுள்ளவர், எல்லாருடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவர். அப்படி நிறைவேற்றுகிற தேவன் பாருங்க, மோசே பாவம் கேட்டுட்டான் என்பதை அவர் நிறைவேற்றுகிறார். பாருங்க எப்படி நிறைவேற்ற. மோசே நீ இப்படி ஆசைப்பட்டு கேட்டதுனால நீ கண்மலையில் வந்து நில்லு, கண்மலையின் வெடிப்பில் வந்து என்ன பண்ணுவ, என்னுடைய சாயலை, ஆண்டவர் சாயலை பார்த்து அவனால் பார்க்கவே முடியலையா. ஹலோ, உன்னை என்னை அவருடைய சாயலால் படைத்திருக்கிறார்மா, கை தடமா. நீ என்ன நினைக்க, என்ன கருப்பாக படைச்சிக்கிறாரியா, நான் ஒரே கண்ணங்கரையால் என் வீட்டில் ஒரே கறி முண்டைன்னு திட்டுறாங்க ஐயா. கருப்பாக இருந்தாலும் எப்படி இருக்கா, எங்கள் மனைவி கருப்பாக்குறாங்கன்னு தான் நான் கல்யாணம் பண்ணேன். கருப்பாக இருந்தாலும் எப்படி இருக்கிறாங்க, அன்றும் இன்றும் சொல்கிறேன், அன்றும் இன்றும் என்றும், அதுதான் நன்று. என்ன அவங்க உக்காந்துங்கிறதுனால சொல்கிறீங்களா நீங்களா, ஓப்பனாக சொல்கிறேன், தப்பாக நினைக்காதுங்க. அன்பு கூறுவேன் பாட்டு பாடினல்ல, அந்த பாடலை செம்மஞ்சேரியில் ஒரு ஆராதனையில் செய்தி கொடுத்தோம்னா பாடிட்டேங்க. என்ன அறியாமல் பாடிட்டு அது ஒரு 4-5 மாதம். ஒரு நாள் எங்கள் ஜகு பக்கத்தில் வச்சு அவன் நல்லா டீப்பாக தூங்குறான், அவன் கூட நானும் சேர்ந்து தூங்குறேன். தூங்கும் போது ஒரு ஃபோன் வருது, ஐயா நான் எர்ணாகுளத்துலேருந்து, பொம்பளை வாய்ஸு, எர்ணாகுளத்துலேருந்து பேசுகிறேன். எர்ணாகுளமா, என்னடா அது, நமக்கு இந்த முத்துவேடை தவிர எந்த குளமும் தெரியாது. எர்ணாகுளத்துலேருந்து ஒரு ஃபோன் வருது, யாருமா நீங்கள்? ஐயா நீங்கள் செம்மஞ்சேரியில் அன்பு கூறுவேன் பாடினீங்களே, அதுக்கு என்னம்மா, நான் அன்பு கூற போகிறேன் யான்னு. யார் மேலம்மா, இதெல்லாம் நகைச்சுவையாக சொல்லுது பாருங்க. தேவ பிரசன்னமே அப்படியே இறங்குவேன். அது இறங்கி 6 மாதம் ஆச்சு. இப்போ என்னடா இந்த பொம்பளைக்கு வேலைன்னு மனசில் சொல்லுமா அப்படின்னு. என் நம்பர் எப்படிம்மா உனக்கு கிடச்சி? இல்லையா, ரொம்ப நாள் பொறுத்து அந்த பாஸை கண்டுபிடிச்சி உங்கள் நம்பரை. சரி அதுக்கு என்னம்மா, முதல்ல எங்கள் பொண்ணுக்கு என் பையனுக்கு ஒரு பொண்ணு பாரு. என்னடா இது புரோக்கர் ஆக்கி விட்டுருச்சு, பேசணும் 3 செகண்ட்லேயே என்னை புரோக்கர் ஆக்கிடுச்சுன்னு நினச்சிக்கின்னு அதெல்லாம் நம்ம வேலை இல்லைன்னு நினச்சிங்க. சரிம்மா சார். அப்புறம் சொல்லுது, நான் ஃப்ரீயாக தயாக இருக்கிறேன்ட்டு. என்னவா இருக்கா, ஃப்ரீயாக இருக்கிறேண்ணா. நான் வீடு, நான் சொன்னேன் நீ ஃப்ரீயாக இருக்கிற, நான் ஃப்ரீயாக இல்லை, என் மனைவி பிச்சு பேன் பார்த்துருவாங்கன்னு மனசில் நினச்சிக்கின்னு என்ன சொன்னேன் தெரியுமா, நான் ஊழியக்காரன். நான் யார?
தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன். என் வாழ்நாள் முழுவதும் என் மனைவிக்கு நான் என்ன பண்ண மாட்டான். ஃபஸ்ட் என்னது, எனக்கு அழகான மனைவி இருக்காங்கம்மா அப்படின்னு சொன்ன பாரு, டப்புன்னு போன வச்சிடுச்சுமா. உடனே பிளாக் பண்ணேன். உடனே என்ன பண்ண, ஜென்மத்துக்கும் அப்புறம் என்னென்னோ ட்ரை பண்ணி வந்து வரது தெரியும் எப்பவுமே, ஆனால் பேச முடியாது. உடனே ஃபோன் எடுத்தேன், அந்த பாஸுக்கு ஃபோன் பண்ணேன். யார் நம்மளை கூப்பிட்டு பிரசங்கம் கூப்பிட்டார, அவரு என்ன சொல்ல, என்னை ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தது ஐயா, என்னால் ஜெயிக்க முடியல, உங்களாண்ட அனுப்பிச்சி விட்டான் அந்த நம்பர். அவன் சொல்கிறான், ப்ராமிஸுங்க விளையாட்டா சொல்ல. அவன் எவ்வளோ, அதுலேருந்து அவன் சபைக்கே போகிறதில்ல. நான் இப்போ 1 வருஷம் ஆச்சு அவன் சபை. அவன் எவ்வளோ கில்லாடியாகிறான் பாரு. இது போல் மோசமான ஆள்லாம் இருக்கிறான் உலகத்தில். நீங்கள் நினைக்கிறீங்க வெளி ஊழியெல்லாம் எல்லாத்துலேயும் தேவனுடைய கிருபை பாதுகாப்பு, அதுக்கு என் மனைவி தான் சாட்சி. அவங்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். ஆமாம், தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரன் தவறு செய்யக்கூடாது, பேச்சிலெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ அந்த ஊழியக்காரனை பிடிச்சி திட்டின, உங்களாண்ட அது போல் பேசிச்சேங்க, எனக்கு அதெல்லாம் சொல்லலாம் இல்லையா. நான் இதெல்லாம் நிறைய என்னுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நிறைய ஊழியங்கள் இந்த 44 வருஷத்தில் பார்த்து, நிறைய ஊழியக்காரங்க ஊழியத்தை விட்டு போய் ஊழியம் ஊற்றி மூடி ஒன்றும் இல்லாத ஆய் எவ்வளோ பிரச்சனைகளை சிக்கலில் மாட்டியிருக்கான் தெரியும். அதெல்லாம் பார்த்து தாங்க இன்றைக்கி எங்கே போனாலும் தேவனை முன்னிறுத்தி அந்த தூய வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை என்பது தான் முக்கியம். என்னை பாதுகாக்கத்தான் ஃபஸ்ட்டு ஊழியம். ஊழியெல்லாம் ரெண்டாவது. நான் என்னை பாதுகாத்து இங்கே நிற்கிறதுக்கு தகுதி உள்ளவனாக வைத்திருந்தால் தான் ஊழியம், அப்போ தான் ஊழியக்காரன். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய அந்த கட்டளைகளில் மனம் திரும்புவது ரொம்ப ரொம்ப அவசியம், முக்கியமானது. ஒரு விசுவாசி ஊழியக்காரன் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு குறைகளையும் குற்றங்களையும் தேவனிடத்தில் அறிக்கையிட்டு, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ என்ன பெறுவான். அதுதான் எனக்கு கிடைச்சிருக்கு. அவருடைய இரக்கத்தினால் தான் இந்த வாழ்க்கை. உங்களுக்கும் அப்படி தான். சரி, பழைய ஏற்பாட்டில் எப்பவுமே சொல்லி இதை நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லின்னு இருக்கிறேன். ஒரு மனம் திரும்புதல் அந்த நாட்களில் நடந்தது பாருங்கள். 2 நாளாகமும் 7:14 அவங்க எப்படி மனம் திரும்பினாங்க, இயேசு எப்படி நமக்கு இருதயத்தில் மாற்றம், அப்போ வாழ்க்கையில் தான் மாற்றம் இருந்தது. அந்த மாற்றத்தை படிங்க. 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நாமம் தரிக்கப்பட்டு, நீங்கள நானும் யாருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது சொல்லுமா. ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி. கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. வாசிமா 2 நாளாகமம் 7:14 சீக்கிரம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், நீங்களும் நானும் அவருடைய ஜனங்கள். எப்படி தங்களை தாழ்த்தி, நீங்களும் நானும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஐயோ பெருமைக்கு அளவே இல்லை. பெருமை வாயை திறந்த ஒருத்தங்க சொல்கிறான் பாருங்க, பெரிய ஊழியக்காரன். அவர் திடீர்னு அவங்க வீட்டுக்கு போனோன்னா தாருங்க, இங்கேருந்து தொடங்கி இது வரைக்கும் கட்டிக்கின்னு வராருங்க. 6 கோல்டு வாட்ச் இருக்கு பிரதர். என்னாண்ட எத்தனை வாட்ச் இருக்குதா? 21 ஜோடி ஷூ இருக்குதான். இதெல்லாம் எப்பயா போட்டு முடிக்க போகிற? பெருமையாக சொல்கிறாரு. 1000க்கு மேலே ட்ரெஸ் இருக்குதான். ஜெயலலிதாவுக்கு அண்ணன் பலுக்குது இவரை. பெருமை, துணி, ட்ரெஸ்ஸு, அழகு, படிப்பு, பதவி, ஆணம், கொஞ்சம் நல்லா பாடணும், கொஞ்சம் நல்லா பைபிள் படிச்சு. என்னை விட அந்த சர்ச்சில் யார் பைபிள் படிக்கிறாரு? அடே அப்படி அந்த தாளை ஒரு பக்கம் போவோம், இப்படி ஒரு பக்கம் போவோம்.
இதெல்லாம் என்ன? இதெல்லாம் நைட்டுக்கு மண்ணில் இருப்போமா, விண்ணில் இருப்போமா, தரையில் இருப்போமான்னு தெரியாத வாழ்க்கை. பெருமை பேசுகிற நாவை கர்த்தர் அறுத்து போடுவார்னு சொல்லி, என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி மரண பரியந்தம் ஆண்டவர் தன்னை தாழ்த்தினார் என்று வசனம் இருக்குது. இந்த உலகத்தை படைத்த ஆண்டவரே இயேசு என்ற பெயரில் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். இது தேவன் அருளின ஈவு, இது தேவன் எனக்கு கொடுத்த பாக்கியம், இது தேவனால் உண்டானது என்ற மனத்தாழ்மையை ஒவ்வொரு நாளும் நம்மிடத்திலிருந்து அவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் இன்னொரு வசனம் கூட இருக்குது இதுக்கு இணையாக, ஆண்டவராண்ட தான் இந்த தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று 11:28 மேத்யூ சாப்டர் 11 verse 28. சீக்கிரம் வாசிமா. அது எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியணுமே. மத்தேயு 11:28. அப்புறம் வாசி. நான் சாந்தமும், ஆண்டவர் எப்படி இருக்காரா? சாந்தமும் அவராண்ட கற்றுக்கொள்ள வேண்டும். தாழ்மையை போய் நீ ஆண்டவராண்ட கற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் செய்ய வந்தேன் என்று சொன்னார். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்கிறேன், என்னால் போய் உட்காராங்க, போங்க, எதுக்கு இப்படி அங்கே போய் உட்காராங்க, go and sit there. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்வதற்கு நீ என்ன இருக்குதுன்னா, ஆண்டு சொல்ற நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். தாழ்மையை ஆண்டவராண்ட கற்றுக்கொள்ளும். நீ மனுஷனாண்ட கற்றுக்கொள்ளக்கூடாது. ஒரு பிரசங்கியார் பாருங்க கூப்பிட்டுருந்தாங்க, கவனிங்க. கூப்பிட்டுருக்கும் பொழுது பந்தி விசாரிப்பு சாப்பாடு போடுற நேரம் சாப்பாடு போடுற நேரம் வந்த உடனே பாருங்கள், சாப்பாடு பாஸ்ட் அதை கூப்பிட்ட பாஸ்ட் என்ன பண்ணுறாரு, எல்லோரும் விசுவாசிகளை உட்கார வச்சுட்டு இந்த ஸ்பெஷல் பிரசிங்கர் இப்போ என்ன மாதிரி உதாரணம் வச்சிங்களா, என்னையும் கூப்பிட்டு அந்த விசுவாசி பக்கத்தில் உட்காருங்க பாஸ்ன்னு இலையை போட்டவர் பாருங்க. அந்த சாப்பாட்டுக்கு முன்னாடி தாழ்மையை குறித்து தான் பிரசங்கம் பண்ணிவிட்டு இந்த ஊழியக்கார் வந்திருக்கார். அவர் சொல்கிறார் அந்த பாஸ்டர், என்ன விசுவாசி கூட உட்கார வச்சு எனக்கு சோறு கொடுக்குறேன், விசுவாசி கூட உட்காந்து நான் சாப்பிட்ணுமா அப்படின்னு கேட்டாங்க. என்னப்பா சார், இப்போ தானே நீங்கள் நம்ம எல்லாம் ஒன்று, நம்ம எல்லாம் தாழ்மையாக இருக்கணும்னு சொன்னீங்க, நீங்களே கோவப்படுறீங்க. யோ அது அங்கே பண்ணையா, அதுக்கு நான் அவங்க கூட உட்காந்து நான் சாப்பிட்ணுமான்ற. வாட் இஸ் திஸ்? இவர் ஊருக்கு ஒன்று சொல்லுவாராம், இவர் ஒன்று நடப்பாராம். ஊருக்கு ஒரு உபதேசம், எனக்கு ஒரு உபதேசம் இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், நான் ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் செய்ய வந்தேன். நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்கள் எப்படி நடக்கணும்? நீங்களும் மற்றவங்க காலை கழுவணும். நான் சாந்தமும் மன தாழ்மையுமாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். இப்போ வாசிங்க அந்த 2 நாளாகமும். பாரு, ஐயோ இருமா, அது வாசி. இருமா இருமா அந்த பாசமாக வாசிக்கணும். என் நாமம் தரிக்கப்பட்டு என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி ஆண்டவர் முகத்தை தேடி தாங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், பாருங்க இங்க புதிய ஏற்பாட்டில் மனம் திரும்புதலை தேவன் நமக்கு லகுவாக்கி, நீங்கள் இருதயத்தில் விருத்த சேதனம் உள்ளவர்களாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னவர், அங்கே அதே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினால் என்ன பண்ணுவாரா? அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து. பாருங்க, ஒரு தேசம் மழையினால் கஷ்டப்படுது, நம்முடைய தேசம் பஞ்சத்தினால கஷ்டப்படுதுன்னா உன்னுடைய ஜபம் ஒரு தேசத்தையே பாதுகாக்கும். கை தட்ட மாட்டிய, உன்னுடைய ஜபம் ஒரு தேசத்துக்கே சேமத்தை கொண்டு வரும். இந்த சபை சேமம் அடைய வளர்ச்சி அடைய ஒரு தனிப்பட்ட ஆளுடைய வாழ்க்கையே போதுங்க. ஒரு விசுவாசி பர்ஃபெக்டாக இருந்தான்னா அதுவே இப்போ ஒரு ஆள் இல்லாதனால தான் இவ்வளோ கஷ்டம். என்ன பஸ் இவ்வளோ பேர் உட்காந்து ஒரு ஆள் கூட எனக்கு என்ன தெரியும். ஆபிரகாம் பாருங்கள், சோதம் குமாரா அழிய போகிறார். இப்போது ஆபிரகாமுக்கு சொல்லாமல் ஆண்டவர் எதையும் சிநேகிதனை போல் நேசித்தார். போகிறாரு, அவன் வேண்டுதல் செய்கிறான். பாருங்கள், ஆண்டவரே
50 நீதிமான் இருந்த அந்த அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டோம். ஓகே, நீ சொல்கிறபடி நான் அழிக்க மாட்டோம். 50, 40, 30, 20, 10, 9, 1 ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஆள் கூட இல்லைங்க. சோதோம் குமாரில் ஒருத்தன் கூட நீதிமானா இல்லை. அவ்வளோ லட்சக்கணக்கான மக்களில் ஒருத்தன் கூட, நீ ஒருவன் நீதிமானாக இருந்தால் இந்த உலகமே உன்னால் பாதுகாக்கப்படும். ஒரே நீதிமானாகிய நோவாவினால் தன் முழு குடும்பமும் பாதுகாக்கப்பட்டு இவ்வளோ பெரிய ஜெனரேஷன். நீ மற்றவங்கள பார்க்காத, உன்னை பாரு. என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளிட்டு மனம் தரும். அப்புறம் ஞானஸ்தானம். 3வது பரிசுத்த ஆவி. அதை தான் இப்போ உங்களுக்கு சொல்லி முடிக்க நேரம் இருக்குது. போன வாரம் கொஞ்சம் லேசாக சொன்னேன். இப்போ 3வது கட்டளையை கொஞ்சம் என்லார்ஜ், அதை பார்த்துட்டு நம்ம முடிச்சலாம். இப்போ வாசிமா லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசி. லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 11, 12, 13 வாசி. மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? முட்டையை கேட்டால் பாருங்க, ஆண்டவர் சொல்கிற உதாரணம்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நல்ல டைட்டுங்க. என்னது முதல்ல என்ன சொல்கிறாரு? அப்பம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்ன பண்ணுவான்? பிழைப்பான். ஆண்டவர் பாருங்க, தம்முடைய பிள்ளைகளுக்கு அப்பமாக இருக்கிறார். நானே ஜீவ அப்பம், அவரே ஜீவ அப்பம். அப்படிப்பட்ட தேவன் பாருங்க, நீங்கள் அவராண்ட போய் கேட்டிங்கன்னா அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பாரா? யோசிச்சு பாருங்க. மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பாரா? அப்போது இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாருன்னா, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். நீ எதை கேட்குறியோ அதை விட பெஸ்ட்டாக தான் என் தேவன் தருவார். கைத்தடம். நீ எதை கேட்குறியோ அதை விட பெஸ்ட்டு. ஒரு உதாரணம், எங்கள் மனைவி ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருக்குன்னாங்க, இவங்க பொண்டாட்டி பற்றி பேசாதே இருக்க மாட்டேங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல், அவங்கள பார்த்தா உதாரணம் நிறைய வருது. அதனால் எல்லா இடமும் கூட்டி போகலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்க. ஏங்க எனக்கு ஒரு ஹெட்ஃபோன் வாங்கி கொடு. ஹெட்ஃபோன் வாங்க உயிராக நான் போகும்போது ஒரு மாதிரி நிறைய முயற்சி பண்ணி இப்போவே டீ கேட்டால் காது கேட்க மாட்டேங்க. இதை வேறு வாங்கி கொடுத்துட்டா மாதத்துக்கு ஒரு தடவை கூட டீ வராது பழுதுறேன் அப்பான்னு கொஞ்சம் டிலே பண்ணிக்கினே இருந்தேன். நான் வாங்கி கொடுக்கூடாது வாங்கி கொடு. சரி, ஒரு நாள் பாவம் ஹம்பிளியாக கேட்குறாங்க, சரி வாங்கி கொடுக்கலான்னு நான் ஒரு கடைக்கு போனேன். கடைக்கு போனால் எங்கள் பெஸ்ட்டுக்கு வந்து அது ரியல்மி, அது பேர் என்னம்மா, எங்கள் திவ்யாவுக்கு தான் எல்லா கம்பெனி பேரும் தெரியும். அது ஏன்னா அது கம்பெனியில் வேலை செய்யுது. ரியல்மி அந்த ஹெட்ஃபோன் அதுதான் பெஸ்ட்டு குவாலிட்டின்னு அங்கே போய் பார்த்தேன். சரி ரியல்மி வாங்கினா இந்த அம்மாவோட நான் 1300 வாங்கி ஆறேன்னு சொல்லிட்டேன். அதுவும் வேலை 2900 ரூபாய் சொல்கிறான். ஆண்டவர் பாருங்கள் எவ்வளோ அற்புதமானவர், உங்களுக்கு தெரியாது. 2900, ஐயோ இது வேறடா எப்போ திருப்பி போய் ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுத்தா அது முடிஞ்சிடும் பழுதுரை. மகா யுத்தம் உலக யுத்தம் கூட வந்தாலும் வரலாம் அப்படின்னு நினச்சின்னு பயந்துன்னு, இயேசுவே என்னப்பா எப்படியும் வாங்கி கொடுங்கன்னா, ஒரு பையன் பாருங்க, ஜோயல் என்ஜினியரிங் படித்து எனக்கு ரொம்ப நாள் முன்னே ஃப்ரெண்டு. திடீர்னு ஐயா என்ன இங்கே நிற்கிறீங்க, நீ ஏன்பா இங்கே வந்த? இல்லையா ஒரு அம்மா அப்பா வில்லேஜ் ஆள், அதுக்கு ஃபோன் வாங்கலான்னு பூர்விகாண்ட வர சொல்லிச்சு, ரொம்ப நேரமாக்காது. அவளுக்காக வரலப்பா எனக்காக வந்துக்கிறப்பா அப்படின்னா. நான் என்ன ஐயா அப்படின்னா, இதில் எது பெஸ்ட்டு ஃபோனு? இவன் கேட்டால் 2900 சொல்கிறான். அவன் பாருங்கள் உடனே செல்ஃபோன் எடுத்தான். பாச நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு 2 நாளில் இந்த 2900 ரூபாய் ஃபோனை 1300 ரூபாய்க்கு உங்கள் வீட்டுக்கே வரவழைக்கிறேன் அப்படி சொல்கிறா. ராஜான்ட்டு எடுத்து 1300 ரூபாய் இவர்களை கொடுத்துட்டு வந்துட்டா. யார் பேரில்? எங்கள் மனைவி பேரில் போடுப்பா, நம்பர் மட்டும் என் நம்பர் இருக்கட்டும். வாங்கி இப்போ காதுலேயே வச்சுக்கிறாங்க எப்போ பார்த்தாலும். இப்போ காணோம், இப்போ சர்ச்சைக்கு வந்துக்கிறதுனால கைட்டு வச்சுட்டாங்க. பாவம் அவங்களுக்கு நல்ல பாடல் கேட்கணும், நல்ல வசனம் கேட்கணும் ஒரு ஆசை. அப்பம் கேட்டால் ஒன்று தான் கேட்டாங்க, ரியல்மியே வருது வீட்டை தேடி. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல. நம்முடைய தேவன் நம்முடைய மன விருப்பங்களை விட நல்ல எண்ணம் உள்ளவர்.
ரொம்ப ரொம்ப நல்ல எண்ணம் உள்ளவர். நான் கை தடுப்பிடி அடையாடு சொல்கிறேன், நல்லா உற்சாகமாக சொல்லு. நானும் கேட்டு தான் பார்க்குறேன். எனக்கு மட்டை குவாலிட்டாக தான் கிடைக்கிது எல்லாமே. நீ அப்படி இருக்கிற, நீ அப்படி விரும்பணும், மனப்பூர்வமாக உற்சாகமாக செய்யணுன்ற எண்ணத்தில் நீ ஆண்டவரை கேட்டினா, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல் என்ன பண்ணுவாரா, அருளி செய்வார். அவர் செய்யும் போது த பெஸ்ட்டு வரும். உனக்குன்னே ஒரு பீஸை தனியாக எடுத்து வச்சுட்டு இருப்பாராங்க. ஆனால் எந்த கடையில் போனாலும் அது கிடைக்காது. அது ஸ்பெஷல் குவாலிட்டியாக வரும் உனக்கு. ஆமேன். நல்லா நல்லா உற்சாகமாக கை தட்டுமா. ஆமேன். விசுவாசிக்கிற மாதிரியே தெரில. என்னதான் உங்கள் பாசம் உழுந்து ஐயோ தொண்டை தண்ணி போக விசுவாசம்ன்றார். ஒரு விசுவாசமாக காணாம். சொல்லும் போதே விசுவாசம் வர தேவை. ஆமாம், நான் நினச்சின்னுக்கிறேன்ப்பா சார், எனக்கு ஒரு நல்ல பையனாக கிடைப்பானுன்னு. இந்த பல்லு பிடுங்க போனோம் பாருங்க, பல்லு பிடுங்க போல ரிப்பேருக்காக போனோம் பாருங்க. அந்த அம்மா டென்டல் டாக்டர் கிறிஸ்டின், எல்லாத்தையும் சரி பண்ணிடுச்சு. என்னம்மா உனக்கு என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு நல்ல பையனாக வரணும் பாஸ். நம்ம கல்யாணமே பண்ணாமல் பையன் எப்படி அப்படின்னா நான் அது சிரிக்க ஆரம்பிச்சு. என்னப்பா சார் ஜோக் அடிக்கிறீங்க, இந்த மாதிரி இன்னொரு பாஸாண்ட சொன்னீங்கன்னா, இன்னொரு ஆளாண்ட சொன்னீங்கன்னா, இப்போ நானே மாப்பிள்ளையாக வந்து உக்காந்துக்கிறேன்னு வச்சுக்கம்மா, இதுக்கு மரியாதையே தெரியல. பையனுத ஒரு நல்ல மாப்பிள்ளையாக கிடைக்கணும் பாஸுன்னு சொன்னால் உனக்கு நல்ல ஆளாக வருவான். நல்ல பையனாக கிடைக்கணும், மாடு மேய்க்கிறது தான் வருமானோண்டா. ஐயோ பாச சாரி, நான் சொன்னதுக்கு மன்னிச்சிங்க, இனிமேல் நான் சொல்லவே மாட்டேன் ப்ராமிஸாக சொல்லிச்சு. கேட்கறது எப்படி கேட்கணும் தெரியுமா, குட், நல்லா அன்பான தேவன், பெரிய தேவன், அவர் பயங்கரமானவர். அவருடைய ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எல்லாமே அவராண்ட தரமானதும் நிறைவானதும் பரிபூர்ணமானது எல்லாமே அவராண்ட தான் இருக்குது. அது நமக்கு தரத்துக்கு தான் வச்சிருக்கிறார். உனக்கு தான் எல்லா நன்மைகளையும் தருவதற்காக வைத்திருக்கிறார். நன்மையான எந்த இவன் பூரணமான எந்த வரம் எங்கேருந்து வருது, ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது, அவராண்டிருந்து வருகிறது. அப்போ இந்த நன்மையான காரியங்களை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வதற்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 11ஆம் அதிகாரத்தில் அப்புறம் வாசிமா அந்த வசனத்தை. அப்பத்தை கேட்டால் மீனை கொடுப்பா. இப்போ உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரா, என்னைக்கு நான் ஒத்துக்குங்கிறீங்களா நான் பொல்லாதவனு ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். இங்கே ஆண்டவர் சொல்கிறார், என்னையும் உன்னையும் பார்த்து பொல்லாதவர்களாகி நீங்கள். இப்போ அந்த சாராளம்மா சொல்லி போகிறோம் பொல்லாத பொம்பளை, நீனா நான் சர்ச்சுக்கு போனேன்னா அந்த பாஸ் என்னை பொல்லாதவன்னு சொல்லிட்டாரு, ஆனால் நான் போகிறதே கஷ்டம், நீங்களாம் வராதிங்கன்னுடுவாங்க. கண்டிப்பாக சொல்லுவாங்க இவங்க. இங்கே தலையை ஆட்டுவாங்க. என்ன ஏன் வரல? இங்கே ஆண்டவர் சொல்கிறார், பொல்லாதவர்களாகிய நீங்கள். என்னப்பா இப்போ தானே அவருடைய பிள்ளைன்னு சொன்னீங்க, இப்போ தானே என் ஜனங்கள்னு சொன்னீங்க, இப்போ பொல்லாதுன்னு சொல்கிறீங்கன்னா, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்குங்க. எங்கள் மனைவி இந்த டெவினாவுக்கு சாப்பாடு கட்டும்போது எனக்கு உள்ளமே பூரிப்படையும். அவ்வளோ நல்லா அழகாக ஆப்பிளில் ஒரு சின்ன பிட்டு கூட கருப்பாக இருக்கக்கூடாது, க்ளீனாக இருந்தால் தான் கட்டி கொடுப்பாங்க. பெருமைக்காக சொல்ல, யாருக்குமே தெரியாது, நான் இதெல்லாம் கவனிப்பேன். இந்த பேர குழந்தைகளுக்கு அந்த குழந்தைங்களுக்கு குட்டாக இருந்தால் தான் கொடுப்பாங்க. ஒரு சின்ன இதுவாக இருந்தால் கூட ரிஜெக்டட், என்னையே திட்டுவாங்க, குழந்தைங்களுக்கு இப்படியா கொடுப்பீங்க அப்படின்ட்டு. அப்போ தான் நான் இந்த வசனத்தெல்லாம் நினைப்பேன், அல்லாத பொம்பளை நல்லது கொடுக்க நினைக்கதையப்பா, நீ என் தேவனாய்ச்சி, இன்னைக்கு எப்படிப்பட்டவளை கொடுப்ப. கை தட்ட மாட்டியா? நல்லா கை தட்டேன். பொல்லாதவர்களாகிய நாமே நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல காலேஜில் போய் சேர்க்கணும் பாசா, நல்ல கல்லூரி, நல்ல ஸ்கூல், நல்லதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு நினைப்பு, கெட்டது நினைக்கவே மாட்டோம். ஒரு தாய் தகப்பன் மாத்திரம் இந்த உலகத்தில் எல்லாம் துரோகம் பண்ணுவோம். ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, நண்பர் எல்லாருமே துரோகம் பண்ணுவாங்க. இன்றைக்கி நான் வசனம் எடுத்து வச்சேன், அதை சொல்ல நேரம் இல்லை, ஆனாலும் நீங்கள் அதை வாசித்தா கூட நல்லதான், எடுத்து வாசிங்க பார்க்கலாம். எரேமியா 9:4 வாசி. பொல்லாதவர்கள் வரும்போது அதை சொல்ல வேண்டியது.
யார் பொல்லாதவனா மாறுறான் பாருங்க. எரேமியாவே தீர்க்க தரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 4, 5, 6, 7 வாசி. நீங்கள் அவனவன் தன் சிநேகிதன். இப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க பாருங்கள். உங்களுக்கு எனக்கு தெரியாது, நீ நினச்சிக்கிற என் டியரஸ்ட் ஃப்ரெண்டுங்க, என்னுடைய ஹார்ட்லி ஃப்ரெண்டுங்க, என்னுடைய ஆவிக்குரிய தோழிங்க, என்னுடைய என்னென்னோ சொல்லாங்களே, என்னென்னோ ஃப்ரெண்ட்ஸுன்றாங்களே, பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட். கேர்ளுக்கு எதுக்கு பாய் ஃப்ரெண்டு? அங்கே வாசிமா, நீங்கள் அவனவன் தன் சிநேகிதனுக்கு என்ன சொல்கிறாரு? எச்சரிக்கையாக இருக்கணும். சிநேகிதன் நினைக்கிற நீ, பி கேர்ஃபுல். அதை நீ ஆங்கிலத்தில் படிச்சுன்னா ரொம்ப பயங்கரமாக சொல்லியிருக்கிறாரு. நீ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். உன் சிநேகிதன் நினச்சி பேசிடாத, உன் சிநேகிதன் நினச்சி எதையும் சொல்லிடாத, உன் ரகசியத்தெல்லாம் அவனாட்ட சொல்லாத. அவன் சிநேகிதனுக்காக எப்படி இரு? எச்சரிக்கையாயிரு. எந்த சகோதரன் என்ன பண்ணாத? அப்புறம் படிமா, எந்த சகோதரன் என்ன பண்றானா? ஒரு ரகசியத்தெல்லாம் கேட்டுக்குவார், நீ சொல்ற எல்லாத்தையும் வாங்கிக்குவார். நீ நினைப்ப என் ஃப்ரெண்டு தானே, அவன் எங்கேயும் சொல்ல மாட்டாங்க, வாயே திறக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிருப்ப. திடீர்னு ரிலீஸ் ஆகி வரும் பாருங்க ஒரு 5 மாதம் கழிச்சு, அப்போ தான் தெரியும், அடா பாவி சொல்ல மாட்டான்னு நினச்சானு சொல்லிட்டானே. அப்புறம் வாசியமா, அது ரொம்ப அருமை. எந்த சிநேகிதனும் தூற்றி திரிகிறானோ, எந்த ஃப்ரெண்டும், பைபிள் பொய் இல்லைங்க, ஆவியானோர் பொய் சொல்ல மாட்டார். எந்த ஃப்ரெண்ட்ஷிப்போ தூற்றி திரிகிறான், ஒரு சமயம் உனக்கு நல்லவனாக இருப்பான். இதே சபையில் சொல்ல, பாஸ் எங்கள் பாஸ் நல்லவருங்க. சில நேரத்தில் சில விசுவாசி வந்து சொல்லும் பாருங்க, எனக்கே ஆச்சரியமாக இருக்கான், பாச கத்தர் உங்கள் மூலமா என்னோடு பேசினார். அதே வாய் சொல்லலாம், இந்த பிரசங்க பண்ணுற ஒரே அறுவடை அறுக்கிறானே. இதே வாய், இதே காதில் கேட்குறேன் நான். அதே வாய் கத்தர் பேசினான்னு சொல்லுதேன், அதே வாயால் மோசமாக சொல்லு. அது வேற வாய், இது என்ன வாய பத்தியா? இப்போ சொன்னது யாரா? வடிவேல் ஜோக்கிலே ஓடுது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு. பின்ன அதான் வரும், அங்கே கேட்கறது தானே வரும், வசனம் கேட்டால் தானே வசனம் வரும். திவ்யா நினைக்கி நான் சொல்லான்னு இருந்தேன், ஐயா நீங்கள் வாரிடுவீங்கன்னு தெரியும், எனக்கு நல்லா சொல்ல தெரியும், சொல்ல மாட்டேன், என்னை வாரிடுவீங்க. அதானே ஓடுது. பாஸ் மோசஸ் வேறு இல்லை, ரொம்ப ஜாலியாகி போச்சு, அவுத்து விட்ட மாடு ஆகி போச்சு. இப்போ ஆண்டவர் பார்த்துன்னு இருக்கா, த காட் இஸ் கிரேட். ஆண்டவர் எப்பவும் பார்த்துன்னு, மோசே சந்திரன்னு ஒன்றும் கிடையாது, நத்திங். என்னால் எப்பொழுதும் எல்லாரையும் எந்த நேரத்துலையும் பார்க்கணும். நான் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேங்க. ஃபைண்ட் அவுட், அவங்கள நீங்கள் பார்த்துக்குங்கப்பா. சபை உம்முடையது, விசுவாசிகள் உம்முடையவர்கள், நான் உம்முடைய ஊழியக்காரன். நீங்கள் தான் அவங்கள கண்காணிக்கிறீர், நீங்கள் தான் அவங்க செய்கிற ஒவ்வொரு நல்லதையும் கெட்டதையும் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நம்ம எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். நீ என்னென்ன செய்ய எல்லாமே ஜட்ஜ்மெண்ட்டில் கரெக்டாக வரும்னு எழுதி வச்சுருக்கார். சும்மாலாம் கிடையாது ஊழியம் என்பது. வாசிமா, மெய்யை பேசாமல் ஒவ்வொருவரும் தமக்கு அடுத்தவனை என்ன பண்ணுறாங்களா? ஏய்க்கிறார்கள். பொய்யை பேச ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ இது யார் சொன்னது? சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாருன்னு யார் சொன்னது? நான் சொல்லலை. ஜாக்கிரதையார், ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கக்கூடாது. நோ ஃப்ரெண்ட்ஷிப். எந்த சிநேகிதனையும் நம்ப வேண்டாம், எச்சரிக்கையாருன்னு சொல்கிறார். உன்னை தூற்றி திரிஞ்சிருவான், உன் மானத்தை போக்கிடுவான் அவன்.
மரியாதை இல்லாத நடந்துடும். ஆனால் எந்த தேவையில்லாத காரியத்தையும் எதையும் யாராண்டியும் பேசி தேவையில்லாத சொல்லி நம்பி தான் சொன்னேன், பாசந்தான் சொன்னேன், அவரு என் சிநேகிதன் தான் சொன்னேன்னு சொன்னா நாளைக்கு அது முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு வெளியே வரும்போது அசிங்கப்படும். ஹலோ, ஜாக்கிரதை, கேர்ஃபுல். அதனால தான் ஆண்டவர் நமக்கு எந்த பொல்லாதவர்களாகிய நீங்கள், அதுக்காக அதை சொன்ன, உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை தருவது. மூன்றாவது கட்டளை, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எதை பெற்றுக்கொள்ள வேண்டும்? நிறைய பேர் சொல்லணும், ஆல்ரெடி பெற்றுக்கொண்டேன். அதுக்கு குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொன்னால், ரட்சிக்கப்பட்டுக்கிறவர்களுக்கு தான் இது கிடைக்கும். பரிசுத்த ஆவியுடைய ஒர்க் என்னன்னா, பரிசுத்தம் செய்வது தான் பரிசுத்த ஆவியினுடைய வேலை. எப்படி கிடைக்குன்னா, விசுவாசித்தால் தான் இது கிடைக்கும். அப்புறம் பாருங்க, இது கிடைக்கணும்னு நம்முடைய ஆண்டவர் எப்போவே நமக்காக ஜெபித்துட்டார். அந்த விசுவாசத்தில் தான் நம்ம கேட்க வேண்டும். யோவான் சுவிசேஷம் 14:16 சீக்கிரம் வாசி. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசி. நான் என் பிதாவை வேண்டிக் கொள்ளுகிறேன், அப்பொழுது என்றென்றைக்கும் சத்திய ஆவியாகிய நம்முடைய இயேசு பாருங்க, நம்மளுக்கு முன்னாடியே பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டார். நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் விசுவாசித்தால் கிடைக்கும். நீங்கள் அதுக்கு குவாலிஃபிகேஷன் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். அவிசுவாசிக்கெல்லாம் இது கிடைக்காது. நிறைய பேர் சொல்லுவாங்க, அவிசுவாசியாக இருந்தால் கூட பரிசுத்த ஆவியான மாம்சமான யாவர் மீதும் ஊற்றுவேன்னு சொன்னால் எல்லார் மேலேயும் ஊற்றி தம்முடைய பிள்ளைகளுக்கு தான் அதுக்கு தருவன்னு நீங்கள் எழுதி வச்சுருக்கார். வசனத்தை தான் நம்ம நம்பணும். சும்மா ஜென்ரலாக சொல்லத்தெல்லாம் நம்பிக்கூடாது. தம்முடைய பிள்ளைகளுக்கு தான் தருவன்னு சொல்லியிருக்கார். தம்முடைய பிள்ளைகள் யாருன்னா ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றிருக்கிற அவர்கள் விசுவாசித்து கேட்கும் பொழுது தான் குவாலிஃபிகேஷன், ரட்சிப்பு மாத்திரமே. தகப்பன் பிள்ளை போன்ற உணர்வோடு கேட்டால் ஆண்டவர் அதை தருவாள். எளிதில் பெற்றுக்கொள்ள முடியும். அங்கே ரொம்ப கெஞ்ச வேண்டாம், போராட வேண்டாம். நீ பாவம் செய்து கொண்டே இருந்தால் கிடைக்கும்னா நிச்சயமாக கிடைக்கும். ஆண்டவர் அப்பனா நான் பாவம் செய்து கொண்டே இருப்பேன் என்று கொடுக்கவில்லை. அது வரும்பொழுது எல்லாமே உன்னை விட்டு போய்விடும். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது உன்னை சகல சத்தியத்துக்குள்ள என்ன பண்ணுவாரா? வழி நடத்துவார். நீ செய்கிறது தப்பு என்பதை உணர்த்துவார். இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேமா, எனக்கு யார் சொல்லுவாங்க? யோசிச்சு பாருங்க. இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன், இப்போ எனக்கு யார் சொல்லுவாங்க? கடவுள், கர்த்தர், கடவுள். ஒரு ஐயா சொல்ல, கடவுள் நான் கடையில் விற்கிது, கடவுள், கர்த்தர், தேவன், மகத்துவமானவர். அழகாக சொல்லணும், கடவுள். அவனும் பிள்ளையார் கடவுள்ன்றான், நம்மளும் கடவுள். கர்த்தர், தேவன், ஜீவன் உள்ளவர், மகாதேவன். அவர் அப்படிப்பட்ட நாமம் உள்ள 6000 நாமங்கள். மொத்தம் எத்தனை நாமங்கள் இருக்கு அவருக்கு? 6000 நாமங்கள் உள்ள ஆண்டவர் ஒரே பேரில் வல்லமை உடையவராய் செயல்படுகிறார். அதான் இயேசு. நீ 6000 பேரையும் கூப்பிட தேவையில்ல. இயேசுவேன்னு சொன்னாவே என்ன ஆயிடும்? அவன் பிரச்சனை மாறிடும். இயேசுவின் நாமம் இனிதான இணையில்லா நாமம். 6000 நாமங்கள் இருந்தாலும் இயேசுன்னு சொன்னாவே அவ்வளோ. ஜீசஸ் நேம் இஸ் ஃபுல் ஆஃப் பவர். அவருடைய நாமமே வல்லமை உள்ளது. எளிதில் பெற்றுக்கொள்ள முடியும். கெஞ்ச வேண்டாம், போராட வேண்டாம். அவருக்கு கொடுப்பதற்கு ஆசை அதிகம். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 49-50 சீக்கிரம் வாசிங்க. ஆண்டவர் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் ரொம்ப ஆசைப்படுறார். அப்போ இது என்னன்னா, இப்படி நீங்களும் நான் இந்த நெருக்கத்தில், பிரச்சனையில், எந்த போராட்டத்திலையும் அவருக்கு ஆசை அதிகம். அது பரிசுத்தாவின் அக்கினி என்று இந்த வசனங்கள் குறிப்பிடுகிறது. அது பற்றி எரிய வேண்டும் என்று அந்த நாட்களில் பஸ்கா பண்டிகை வர காத்திருந்தார்கள். பெந்தைக்கோஸ்தே பண்டிகை வர பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ள காத்திருந்தார்கள். இப்பொழுது அப்படிப்பட்ட காத்திருக்குதல் அதெல்லாம் முன்னெல்லாம் கூட்டங்கள்லாம் வச்சாங்க. இப்போ அப்படிலாம் இல்லை. நீ ரட்சிக்கப்பட்டிருந்தால், நீ ஆவலோடு கேட்டால், ஒரு தகப்பனை போன்ற உணர்வோடு கேட்டால் நிச்சயமாக தருவார். அப்புறம்
அப்புறம் பிதா ஆவியானவரை அனுப்பினது போல இயேசுவின் மூலம் இன்றைக்கு அது கிடைக்கிறது. யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் கிடைப்பதற்கு இன்னொன்று ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 7:37. ஒருவன் தாகமாயிருந்தால் இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு தாகம் வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தாகமாயிருந்தால், அந்த தாகம் இருந்தால் அவர் பரிசுத்த ஆவியை நிறைவாய் பொழிவார். அது ஜீவ நதியாக புறப்பட்டு போகும். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ நதிகள் ஓடும். ஒன்லி ஸ்தோத்திரம், கர்த்தரை துதித்து நீங்கள் சுலபமாக இதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று இந்த வசனங்கள் சொல்லுகிறது. தாகம் இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், ரட்சிக்கப்பட்டிருக்கணும். நீங்கள் அவருடைய பிள்ளையாக இருக்கும்பொழுது, நீங்கள் அப்பம் கேட்கும்போது அவர் கெட்டதை கொடுக்கவே மாட்டார். தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம். அந்த அனுபவத்திலிருந்து இப்போ நீங்கள் கொஞ்சம் விலகி இருந்தால் நீங்கள் வாசித்து பாருங்கள். 51:8 நினைக்கிற தாவீது ஜெபிக்கிறார். நான் ஏற்கனவே பெற்றுக்கொண்டேன் ஐயா, இப்போ அந்த வல்லமையெல்லாம் போயிடுச்சு, என்னாண்ட அந்த வல்லமையை காணா, பரிசுத்த ஆவியார் நிறைவு இல்லை, ஆனால் என் குற்ற மனசாட்சி இருக்கிறது. 10ஆம் வசனத்தை வாசிங்க. 51:10. இப்போ உன்னுடைய இருதயம் ரொம்ப எப்படி போயிடுச்சே தெரியல, அதனால தான் ஆவியானவர் உன்னை விட்டு தூரமாக விலகி இருக்கிறாரோ என்னவோ எனக்கு தெரியாது. தாவீது அந்த அனுபவத்தில் வரும்பொழுது இப்படி ப்ரேயர் பண்ணுறான், மறுபடியும் அந்த ஆவியானவர் என்னை விட்டு விலகி போகாதபடி நான் இருக்க வேண்டும் என்று. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும். நிறைய பேர் பாருங்கள், அப்போல்லாம் நான் அந்த பரிசுத்த ஆவியனுடைய நிறைவு இருந்தையா, அந்த வழி நடத்த அந்த உணர்வுலாம் இருந்தையா, இப்போ ஒன்றுமே புரியல, நான் எது செஞ்சாலும் ஒன்றுமே வழியே தெரியல, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, எல்லாமே ஃபெயிலியர் ஆகுது அப்படின்ட்டு தாவீதினுடைய உள்ளம் பாருங்கள். இப்போ பாவம் செய்ததுனால அந்த பரிசுத்த ஆவியானுடைய அனுபவத்தில் வாழ்ந்த அவன் இப்போ மறுபடியும் கெஞ்சி தாகத்தோடு கேட்குறான், உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் வரும். அப்புறம் வாசிமா, ஏன் சந்தோஷமாக இல்லாமல் விசுவாசி இருக்காங்க, இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாமல் இருக்காங்க, இல்லை அந்த நிறைவு இல்லாமல் இருக்காங்க, அந்த வழிநடத்தல் இல்லாமல் இருக்காங்க. அதனால தான் சர்ச்சில் வந்தால் கைத்தட்டு, பாட்டு பாடு, உற்சாகமாறு, ஏன் இப்படி இருக்கிற அப்படி இருக்குன்னு கேட்டால் அது எங்கேயோ டவுன் ஆகி போயிருக்குது, எங்கேயோ போயிடுச்சு, எங்கேயோ ஃபெயிலியர் ஆகி போச்சு. ஆவியானவர் துணையாக இல்லை. சவுல் பாருங்கள், ஆவியானவர் அவன் மேலே அபிஷேகம் இறங்கின போது என்ன மாறி இருந்தான், ஆவியானவர் விலகின போது அவனால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. குறி சொல்கிறவங்களாம் போய் நாடுகிறான். ஹலோ, கிருபை விலகினது, ஆவியானவர் அவனை விட்டு போனார். இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியானவர் உன்னை விட்டு போகக்கூடாது, ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கான வழிமுறையெல்லாம் சொல்லியிருக்கிறேன். சப்போஸ் இப்படிலாம் நடந்துச்சு ஐயா, நான் இனிமேல் எனக்கு வாய்ப்பு இருக்கிறதா? கண்டிப்பாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையை பயப்படாத, சோர்ந்து போகாது. தாவீதை போல போய் மனம் திரும்பி உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரு. அப்பொழுது பாதகருக்கு உம்முடைய வழியை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். இன்றைக்கி ஏன் பிரசங்கம் பண்ணுற பிரசங்கியார்களுடைய செய்தி மனம் திரும்புதலை கொண்டு வரலன்னா அவங்க வாழ்க்கையே சரியில்லைன்னு அர்த்தம். அதனால தான் அந்த ரட்சிப்பின் சந்தோஷமும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தல் இல்லாதனால்தான் நிறைய பிரசங்கம் வருது. ஆனால் அந்த பிரசங்கத்தை கேட்டால் உப்பு சப்பு இல்லாமல் போயிடுது, டைம் பாஸிங்காக போயிடுது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியானது உடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று சொன்னால் தாவீது தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறார். உம்முடைய பரிசுத்த ஆவியின் இடத்தில் எடுத்து கொள்ளாமலும் இரு, உம்முடைய ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும். சபைக்கு வரும்போதே தெரியும் இவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், அந்த சந்தோஷத்தில் இருக்கிறான், இவனுக்குள்ளே ஆவியானவர் கிரியை செய்கிறார் என்பதை உணர முடியும். நம்முடைய ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பபடி உற்சாகத்தின் ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். நம்முடைய ஆவியானவருடைய பெயர் உற்சாகத்தின் ஆவியானவர். நம்முடைய ஆவியானவர் பேர் என்ன? அப்ப நீ எப்படி இருக்கணும்? தூங்கி எழுந்தோன்னு பாரு, தேண்டம் தூங்குற நாய்க்கெல்லாம் நான் சோறு வடிக்க வேண்டியதாகுதே, தூங்குறவனுக்கெல்லாம் டீ போடணும். மனைவி எழுந்தால் உற்சாகத்தின் ஆவி வரணும். என் புருஷனுக்கு நல்ல ஆகாரம் செய்ய போகிறேன்,
என் குடும்பத்துக்கு நான் உழைக்க போகிறேன், நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய் தூங்கி எழுந்திருக்கும் போது ஆவியானவரே எனக்கு துணை நில்லுமப்பா, பரிசுத்த ஆவியானவரே இந்த ஜபத்தில் என்னை வழி நடத்த நீ முழங்கால் படி போட்டினா அப்போவே பவர்ஃபுல் காட் வந்து உன்னை அவருடைய ஆவியினால் நிரப்பி அக்கினியாய் உன்னை மாற்றுவார். ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலியாய் எடுத்து பயன்படுத்துகிற தேவன் ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்து உற்சாகத்தின் ஆவி உன்னை என்ன பண்ண தாங்கும்படி செய்யும். எல்லாம் எழும்பி நிற்கலாம். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிவிட்டே. வல்லமையின் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால் விரட்டிவி. பவராவி எனக்குள்ளே அந்த பய ஆவி அணுகுவதில்லை. பவராவி எனக்கு அந்த பய ஆவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்ட கசப்புகளை. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால. அன்பின் பரலோக பிதாவே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆராதனை இறுதி வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் உம்முடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்கும்படியாய் சபைக்கு எனக்கும் எங்களுக்கும் போதித்து வருகிறீர். முதலாவது மனம் திரும்புதல், ஞானசானம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே அந்த அனுபவத்திலிருந்து விலகி இருக்கிற பிள்ளைகளுக்கு மறுபடியும் அந்த ஆவியானவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை செயல்படுகிறவராக நீர் கிரியை செய்யும். உற்சாகமான ஆவி அவர்களை தாங்க செய்யும். அப்பா, நம்முடைய ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தாரும் தகப்பனே. அப்பொழுது பாதகருக்கு உம்முடைய வழிகளை நாங்கள் சொல்ல முடியும். அநேக ஆத்துமாக்களை நாங்கள் ஆதாயம் பண்ண முடியும். அநேகரை சபைக்கு கொண்டு வர முடியும். ஊழியம் வளர்ச்சி அடையும். அப்பா ஆண்டவரே, இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளை தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக கர்த்தர் ஆசீர்வதியும் தகப்பனே. மாலை நடைபெறப் போகிற மாலை ஆராதனையும் பொறுப்பிடும். நம்முடைய பிள்ளைகளை கூட்டி சேரும் கர்த்தாவே. இவர்கள் குடும்ப வாழ்க்கை, இவருடைய படிப்பு, கல்வி மற்றும் எல்லா கையிட்டு செய்யும் வேலைகளிலும் உம்முடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியம் வழிநடத்தல் சமாதானம் நம்மோடும் எல்லா பரிசுத்தவான்களும் விசேஷமாக இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆண்டவர் வருகை மட்டும் கர்த்தர் நம்மை ஆண்டு வழிநடத்துவாராக. ஆமென். என் ஆத்துமாவே என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மாலை ஆராதனை இருக்கிறது. நிறைய பேர் வரமாட்டீங்க, என்னன்னு தெரியல. காலையில் வந்தால் சாயந்தரம் வரக்கூடாதுன்னு என்ன ஏதாவது தீர்மானம் பண்ணி வச்சுருக்கீங்களா என்னன்னு தெரியாது எனக்கு. ஞாயிற்றுக்கிழமை என்பது கர்த்தருடைய நாள். பரிசுத்த ஓய்வு நாள் என்பது ஆண்டவருடைய நாள். அது நம்ம இஷ்டமானது செய்யக்கூடாது. சாராளமாக எடுத்து வாசிப்பாங்களா 58, 13, 14 ஏசாயா வாசித்துட்டு வீட்டுக்கு போங்க. அப்போ சாயந்தரம் இது மாதிரி நடக்கணும்னா எல்லாரும் வரணும்னு அர்த்தம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 58ஆம் அதிகாரம் 13, 14 எழுதி வச்சிருக்கு. சீட்டு பிடிக்க போகாமல், செய்யாதபடி, நகை எடுக்க போகாமல், காலை விலக்கி,
ஆ ஆ ஆ ஆ த க்ளோரி டுடே. இன்னைக்கு வந்து மகிமை உள்ள நாள். இந்த நாளை நீ அந்த மகிமையற்றதாக மாற்றிட்டினா உன் வாழ்க்கை மகிமையாக மாறாது. ஆண்டவருடைய மகிமையில் இருக்க வேண்டிய நாள் இது. அதனால அந்த நாளை குறித்து தேவன் அவ்வளோ நீங்கள் யூதர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளை ஒரு நிமிஷத்தை கூட தங்கள் சொந்த வேலைக்கு பயன்படுத்தி எல்லாம் ஆலயம் ஊழியம் ஆண்டவருடைய காரியங்களுக்கு தான் பயன்படுத்துவாங்க. இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், நீங்கள் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க. இப்போ போகிறீங்க 12 மணிக்கெலாம் அப்படியே வீட்டுக்கு போயிடுங்க. 1 2 3 4 5 6 மணி நேரம் யூ கோ அண்ட் டேக் ரெஸ்ட். நல்லா தூங்கு, நல்லா டிவி பாரு, என்ன நல்லா தலையை 10 20 முறை வாரி இப்படி பாரு, முடி இருக்குதா இல்லையான்னு தேடி பாரு. என்ன ஒன்றாலும் பண்ணு, யூ டூ யுவர் பர்சனல் ஒர்க் அப்படிலாம் சொல்கிறேன் நான். நீ என்ன ஒன்றாலும் பண்ணிக்கிடு, நாம் வந்து உன்னை கேட்க போகிறதே இல்லை. ஆனால் ஆராதனை ஆண்டவரை தேடுகிறதற்கு சபையில் வாய்ப்பு கொடுத்துருந்தா அந்த நேரத்தை நீ அலட்சியம் பண்ணி உதாசீனப்படுத்தி அப்புறம் நீ 6 நாளும் என்ன வேலை செஞ்சாலும் ஒன்றையும் அப்புறம் வாசியா உனக்கு சந்தோஷம் கிடைக்குன்னு சொல்கிறாரு. உனக்கு ப்ரமோஷன் தருவேன்னு சொல்கிறாரு. நிறைவான ஆசீர்வாதத்தை கண்ணு கட்டின தூரம் உன்னுடைய சொந்த பந்தம், கண்ணு கட்டின தூரம் உன் வண்டி வாகனம் வஸ்துகள், அப்புறம் கண்ணு கட்டின தூரம் என்ன இருக்கும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். இட் இஸ் எ பிரின்சிபல், இட் இஸ் எ லா, இட் இஸ் எ ஆண்டவருடைய கட்டளை. அதன்படி கீழ்ப்படிந்து சாயந்தரம் என்ன பண்ணா, நீ என்ன தான் சொல்லு ஐயா, இதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது ஐயா, என்னை பற்றி உனக்கு தெரியாது ஐயா, நான் இந்த தடவை வந்து போகிறதே பெரிய கஷ்டமாக இருக்கும். கஷ்டம் எனக்கு தான். கஷ்டம் யாருக்கு? எனக்கு தான். நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுக்குன்னு. தொண்டை தண்ணி போவா அவராது இன்னும் தண்ணிலாம் வச்சுக்கிறாரு. இப்போ தான் பார்க்குறேன் நான். எனக்கு தொண்டை வறண்டே போயிடுது. எங்கள் மனைவி எனக்கு தண்ணி காட்டுறாங்க பாருங்கள். பாவம் தண்ணி தான் கிடக்குது. பிறகு அப்பாவுக்கு கொஞ்சம் தண்ணியாவது எடுத்துன்னு கொடுன்னு சொல்கிறாங்களா. ஆகவே எனக்கு தான் கஷ்டம். எப்படியோ எனக்கு கிடைச்சிக்கிற வாய்ப்பில் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துடணும் அப்படின்னு தான் சொல்கிறேன். என் திறமையை முயற்சி காட்டி உங்களை நான் வர வச்சு கஷ்டப்படுத்தணும் இல்லை. சரி, எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, எனக்கு தெரிஞ்சது ஆண்டவர் எனக்கு உணர்த்தந்த உங்களுக்கு சொல்லி கொடுத்துறோம். அப்புறம் உங்கள் பாஸ் வருவார், உங்களுக்கு என்னிலும் பெரியவர் வருகிறார், அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் அப்படின்ட்டு யோவான் சாணனை குறித்து யோவான் சொல்கிறான் ஆண்டவரை பற்றி. ஓகேவா? நம்ம எல்லோரும் என்ன பண்ணா, ஓகே காட் பிளஸ் யூ. நான் போன்னு சொன்னால் தான் போவீங்களா என்ன?